ஓம் சாந்தி. 17/8/2022. இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, பாரதத்தில் என்னென்ன நிகழ்கிறது? பாரதத்தில் என்னென்ன நிகழ்கிறது? இரண்டாவது கேள்வி, எதுவரை சிறிய குழந்தைகளை மகாத்மா என்று சொல்ல முடியும்? எதுவரை சிறிய குழந்தைகளை மகாத்மா என்று சொல்ல முடியும்? மூன்றாவது கேள்வி, எப்பொழுது உங்களை சுயதர்ஷன சக்கரதாரி என்று சொல்ல முடியும்? சுயதர்ஷன சக்கரதாரி என்று சொல்ல முடியும். நான்காவது கேள்வி, நிச்சய புத்தி உடைய ஆத்மாவின் ஸ்லோகன் என்ன? நிச்சய புத்தி உடைய ஆத்மாவின் ஸ்லோகன் என்ன? அஞ்சாவது கேள்வி, சதா மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? சதா மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? ஆறாவது கேள்வி, எதை வயதான தாய்மார்கள் அல்லது மூதாட்டிகள் கூட புரிய வைக்க வேண்டும்? எதை மூதாட்டிகள் கூட அல்லது வயதான தாய்மார்கள் கூட புரிய வைக்க முடியும்? Fill in the blanks. உண்மையில் இந்த முழு உலகமும் டேஷ். உண்மையில் இந்த முழு உலகமும் டேஷ். இரண்டாவது, புத்தியில் டேஷ் நினைவில் வைக்க வேண்டும். புத்தியில் டேஷ் நினைவில் வைக்க வேண்டும். மூன்றாவது, விஷ்ணு மூலம் டேஷ் உருவாகுவது இல்லை. விஷ்ணு மூலம் டேஷ் உருவாகுவது இல்லை. நான்காவது, டேஷ் உள்ளவர்கள் டேஷ் முற்றிலும் அறியவில்லை. டேஷ் உள்ளவர்கள் டேஷ் முற்றிலும் அறியவில்லை. அஞ்சாவது, நீங்கள் டேஷ் ஆவீர்கள். நீங்கள் டேஷ் ஆவீர்கள். ஆறாவது, இன்று பாபா பரந்தாமத்தை டேஷ் என்று சொல்கிறார். இன்று பாபா பரந்தாமத்தை டேஷ் என்று சொல்கிறார். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, பாரதத்தில் என்னென்ன நிகழ்கிறது?
ராவணன் கூட இங்கே தான் பிறவி எடுக்கிறார். சிவபாபாவும் இங்கே தான் பிறவி எடுக்கிறார். தேவி தேவதைகளும் இங்கே தான் பிறவி எடுக்கிறார்கள். 2வது கேள்வி, எதுவரை சிறிய குழந்தைகளை மகாத்மா என்று சொல்ல முடியும்? சிறிய குழந்தைகளிடம் எதுவரை விகாரங்கள் பிரவேசம் ஆகவில்லையோ அதுவரை அவர்களை மகாத்மாவிற்கு சமமானவர், மகாத்மாவுக்கு சமமாகுவது என்று சொல்கிறார்கள். 3வது கேள்வி, எப்பொழுது உங்களை சுயதர்ஷன சக்கரதாரி என்று சொல்ல முடியும்? நாம் சதா சத்தோ பிரதானமாக இருந்தோம். பிறகு சத்தோ ரஜோ தமோ நிலைக்கு வந்துவிட்டோம். இப்பொழுது மீண்டும் சங்கமயுகத்தில் சதோ பிரதானம் ஆகிக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் உங்களுடைய புத்தியில் என்ன ஆகிட்டே இருக்குன்ட்டார் பாபா? சுயதர்ஷன சக்கரத்தை சுத்திட்டே இருக்கணும். 4வது, நிச்சய புத்தியுடைய ஆத்மாவின் ஸ்லோகன் என்ன? இந்த பக்கம் பிரதர் சைட் சொல்லுங்க. நிச்சய புத்தியுடைய ஆத்மாவின் ஸ்லோகன் என்ன? எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, நன்றாகவே இருக்கிறது, இனியும் நன்றாகவே இருக்கும் என்பதாகும். 5வது, சதா மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? சதா மகிழ்ச்சியாக இருக்க புத்தி என்ற கம்ப்யூட்டரில் முற்றுப்புள்ளி வைத்துவிட வேண்டும். 6வது, எதை வயதான தாய்மார்கள் கூட புரிய வைக்க வேண்டும்? நாம் 84 பிறவிகள் எடுக்கிறோம். வேறு எந்த தர்மத்தை சார்ந்த மனிதர்களும் எடுப்பதில்லை என்பதை வயதான தாய்மார்கள் கூட புரிய வைக்க முடியும். fill in the blanks. 1வது, உண்மையில் இந்த முழு உலகமும் டேஷ். உண்மையில் இந்த முழு உலகமும் குரு சேஸ்திரம். குரு சேஸ்திரன்னு சொல்லலாம். 2வது, புத்தியில் டேஷ் நினைவில் வைக்க வேண்டும். புத்தியில் 4 யுகங்கள் மற்றும் 4 வர்ணங்களை நினைவில் வைக்க வேண்டும். 3வது, விஷ்ணு மூலம் டேஷ் உருவாகுவது இல்லை. விஷ்ணு மூலம் சம்பிரதாயம் உருவாகுவது இல்லை. டேஷ் உள்ளவர்கள் டேஷ் முற்றிலும் அறியவில்லை. அறிவியல் கர்ப்பம் உள்ளவர்கள் பரமாத்மாவை முற்றிலும் அறியவில்லை. 5வது, இந்த பக்கம் பிரதர் சைட், நீங்கள் டேஷ் ஆவீர்கள். பாபா சொல்றார், நீங்கள் கர்ம யோகி ஆவீர்கள். 6வது, இன்று பாபா பரந்தாமத்தை டேஷ் என்று சொல்கிறார். இன்று பாபா பரந்தாமத்தை ஆன்மீக அயல்நாடு என்று சொல்கிறார். அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.